வாருங்கள் என் அன்புள்ள புரூட்டஸ், இதோ மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாள் உங்கள் இதய ராணி. ஓ, காதலால் துடிக்கும் என் நெஞ்சே, காற்றெனும் குதிரை ஏறி அவளிடம் செல்வாயாக. தளபதியாரே, அரசே, நீர் செல்லலாம். யூ ஆர் கோயிங், நோ ஸ்டேயிங். ஆணை. நான் சொல்வேன், love is blind. I am a lover, so I am blind. I can love anybody whom I find. நான் மார்க்கஸை தான் காதலிக்கிறேன். மார்க்கஸ், மார்க்கஸ் கொல்லப்பட வேண்டியவன். அதையும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது, பார்க்கத்தான் போகிறது. அரசே, என்ன தளபதியாரே? ஓடிச் செல்லுங்கள் இங்கிருந்து. ஏன், எதற்கு? மார்க்கஸ் வந்து விட்டார். நீர் எதற்கு வாசலில் போய் நில்லும். ஆகட்டும். ஜூலி, இன்று நான் செல்கிறேன். நாள் சரியில்லை. நாளை சந்திர உதயத்தின் போது மீண்டும் நான் வருவேன் உன்னை அழைத்துச் செல்வதற்கு. Tomorrow Julie will be mine. Julie will be mine. Love is blind. So I am also blind. வா 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 வா. காற்றடிக்கும் திசையெல்லாம் திரும்பும் தீபம் போல நீ இருக்கும் இடத்தை தேடும் உன் காதலன் இங்கே வந்து விட்டேன். ஜூலி, என் அன்பே, ஆருயிரே, உன்னுடைய இந்த ஆடை அலங்காரம், ஆஹா, என்ன நளின சிங்காரம்! உன் அழகு கடலில் தத்தளிக்கும் என் இதயம் ஒரு தோணி. வா, நாம் இருவரும் செல்வோம் காதல் சொர்க்கம். இனிமே இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் உன்னை என்னையும் பிரிக்கவே முடியாது. தூள்மா புடிச்சுக்கோ, புடிச்சுக்கோ, விடாத விடாத விடாத. ஐயோ, என்னாச்சு இவனுக்கு? கடல் நீரை ஆவியாக்குவேன், மலைகளை தரைமட்டமாக்குவேன். பின்னிட்டேமா, என்னமா நடிக்கிறாயா? எப்படி பிரதர்? ஷிட். எஸ் எஸ், தேங்க் யூ. ஜூலி, நான் 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 செல்வத்தை தோற்கடித்து, செல்வத்தை தோற்கடித்து, சட்டத்தை முறியடித்து, சட்டத்தை முறியடித்து, காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுவேன். காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவேன். நாட்டுவேன், நாட்டுவேன், நாட்டுவேன். இது ஏன் சீதி இல்லடா? பரவாயில்ல, நீ போய் சமாளி. எக்கு தப்பா ராமு, பாவம் அந்த பையனை மொத்துன்னு மொத்துட்டேல, ரொம்ப அடிபட்டு இருக்கும், பேனட் எல்லாம் கண்டு போயிருக்கும். நீ ஒண்ணு பண்ணு, அவனை பார்த்தேன்னா 10 ரூபாய் ஆப்பிள் வாங்கி கொடு. பரவாயில்ல, நான் எப்படி சமாளிச்சுக்கிறேன். ஆமா, உனக்கே அப்படி கோவம் வந்துச்சு? தெரியல ராமு, வர புத்தி ரொம்ப கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. எப்ப பாரு போல்ட், நட்டு, ஸ்க்ரூ டிரைவர் இதே மண்டையில இருக்கு. அந்த பையனை பாக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறல, போனா ஒண்ணு பண்ணு, இந்த இதுல வந்து ஒரு 30 ரூபாய் இருக்கு, அவங்க கிட்ட கொடு. 6 சாப்பிட்டோம். நான் பணம் கொடுத்தா சொல்லாது, ஏன்னா அடியும் கொடுத்துட்டு அப்புறம் அல்வா வாங்குறதுக்கு பணமும் கொடுக்கறான்னு நினைச்சுக்குவா. இது அடி சொன்ன உடனே ஞாபகம் வரும். சின்ன வயசுல ஒரு அனுமார் வேஷம் போட்டுருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஒரு ஆளை ஸ்டேஜ்ல அடி 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 அடிச்சுட்டு வெளியே தூக்கி போட்டுறேன். என்ன பண்றது, கேட்ட நேரம். நீ என்ன இப்படி அடிச்சு போயிட்ட? இதுதான் எப்படி? இந்த காலேஜ் சாப்பாடு நம்பாத. இந்த பணம் வச்சுக்கோ, ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட, நல்லா இருக்கணும். இது என்ன துணி இது? இதை வச்சுக்கோ, நல்லா சூட்டு பேண்ட் தைச்சு ஹீரோ மாதிரி இருக்கணும். அவட்ட அந்த பையனை பார்த்து சொல்லு, தப்பா நினைச்சு கூடாதுன்னு சொல்லு. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். உனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு. பஸ் நேரமாச்சு. நீ ஒண்ணு தப்பா நினைக்கலையே? இல்லண்ணே, உன்னை எப்படி நான் தப்பா நினைப்பேன்? சரி, என் தம்பி என்ன பத்தி எப்படி தப்பா நினைப்பா? ஒண்ணு இல்ல, உன் சிநேகிதனாச்சே அடிச்சிட்டேனே, அதெல்லாம் சொன்னேன். நேரமாச்சுண்ணே, நான் வர்றேன். ராமு, உடம்பு நல்லா பாத்துக்கோப்பா. உண்மையா நான் உயிரை வச்சிருக்கேன். நம்ம குடும்பத்துல இருந்து நல்லா படிச்சு முன்னுக்கு வந்தேன்னா எனக்கும் பெருமை, உனக்கும் பெருமை. நான் வரேன். வரட்டா? சரி வரேன். உடம்பு நல்லா பாத்துக்கோ.
உடம்பு நல்லா பாத்துக்கணும். வாரம் வாரம் எடுத்து வச்சு குளிப்பா. பணம் தேவைப்பட்டதுன்னா கார்டு எடுத்து போடு. அனுப்ப இதான் பணம் வச்சுக்கோ. ஓட்டா வணக்கம் தலைவரே. வணக்கம். ஐயோ என்ன மன்னிச்சுக்கோங்க, என்ன மன்னிச்சுக்கோங்க. எந்திரிங்க. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி. என்னைய தேடுற? இருந்த விஷயம் காணாம போச்சு. இது ஒரு மாதிரி கொலைதான். நான் செம்பத்தியா மாட்டிக்கிட்டேனே. நான் க்ளோஸ். போலீஸ் போலீஸ். ஐயோ கத்தாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படின்னா அப்படின்னா அப்படித்தான். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ரெண்டும் தான். யா எப்போ? நேத்து. குழந்தைங்க இங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. நேத்து குழந்தைங்க பிறந்திருக்கு, இனி ஸ்கூலுக்கு போயாச்சா? குழப்பறாள. அப்பா இப்ப வந்து இப்படி இருக்குமே, இப்படி இவ்வளவு பெருசு, சும்மா அப்படி. அது இங்க அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆன உடனே ஆகுவேன். உடனே ஆகாதுப்பா, கொஞ்சம் டைம் பிடிக்கும். அப்படிக்கோ அப்படிக்கோ பிடிச்சுக்கிட்டோம் பிடிச்சுக்கிட்டோம். இப்படி இப்படி புள்ளத்தாச்சு. அதான் அதான். ஐயோ இவ்வளவு வயசாகி இதை புரிஞ்சதுக்கு இவ்வளவு நேரம். மறந்தே போச்சுப்பா, இது ஒரு தப்பா? இதெல்லாம் ஏன் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு? சொல்றேன் வாங்க. அப்பா ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அப்படி ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3-4 வருஷம் ஆகும். குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது ஆகும். 1 வருஷமா? நீ யாரு இதெல்லாம் மாத்துறதுக்கு? இதையே இப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டு? 10 நாளுக்கு முன்னால ஒரு பொண்ணை பார்த்தேன். வயிறு சும்மா இவ்வளவு தூரத்துக்கு பெலூன் மாதிரி பெருசா இருந்துச்சு. அதே பொண்ணு நேத்து பார்த்தேன். சேப்பாக கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஒரே லெவலா இருக்கு. எப்படி? டெலிவரி ஆயிருந்திருக்கும். அப்படி அப்படி அப்படின்னா குழந்தை பிறந்திருக்கும்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். அதே பொண்ணு எனக்கு காலையில பார்த்தேன். மறுபடியும் வயிறு இவ்வளவு தூரத்துக்கு பெருசா பெலூன் மாதிரி இருக்கு. அது எப்படி? மிரட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கு தெரியுமா? நீ ஒருவேளை அவங்க அக்காவை பார்த்திருப்ப. அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணை தான் பார்த்தேன். ஐயோ, நீ சொல்றபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அப்படியே நடந்திருந்தாலும் உலகத்துல ஒரு பிரளயமே வந்த மாதிரி. என் கண்ணாலே பார்த்தேங்கிற. ஒண்ணு பண்ணு, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. 10 நாளைக்குள்ள 2 தடவை வயிறு வீங்கி 2 புள்ளைய பெத்த பொண்ணுன்னு சொல்லி எக்ஸிபிஷன் நடத்தி படத்தை வசூல் பண்ணுவோம். இது ஏன் கதவை சாத்தி கேட்டான்? என்ன ரொம்ப போச்சு.
நம்ம பேச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. டாக்ஜி டாக்ஜி எங்க சார் பணம்? என்னையா கேள்வி இது? லண்டனுக்கு போலாம் வரியா? எப்பவுமே ஆளை பார்த்து கேள்வி கேட்கணும். இப்ப யாருன்னு தெரியுதா பாரு. கபாலி. ஐயோ, கபாலின்னு கூப்பிடாத. இப்ப நான் கே பாலி. இது ஆளே மாறி போயிட்ட. நீ குந்தினேனா? நீ ஒண்ணும் கண்டுக்காத, வா எல்லாம் போற வழியில எல்லாம் பேசிக்கலாம். எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். அது என்ன கணக்குன்னா, நம்ம துலுக்கானங்கிறானே அவனால வந்தது இது.